ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்க்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க வெளியவே வச்சுருந்தாலும் மேல் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க. அதே மாதிரி மேல் மாவு வந்து விரிசல் விழாமல் எப்படி கொழுக்கட்டை செய்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இப்போ வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பூரணம் செய்திடலாங்க. இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை வந்து நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துருக்குறேங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைக்கட்டிகளெல்லாம் கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க. பாகு பதெல்லாம் வர தேவையில்லை. இந்த வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் அச்சு வெல்லம், நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம இந்த பாகை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். தூசி மண்ணெல்லாம் இருக்கும். சேர்த்துட்டு இந்த பாகு கொதிக்க ஆரம்பிச்சதும் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருகுன தேங்காயை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வர்ற வரையும் கலந்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் எள்ளை கூட வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் ஒரு 4 ஏலக்காவை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த பூரணம் வந்து இந்த பதம் வந்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு இப்போது பூரணம் வந்து தயாராகிடுச்சு பாருங்கள். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது கொழுக்கட்டைக்கு மேல் மாவு வந்து தயாரிச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வாணல் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் எல்லாத்தையும் நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் நான் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு, இல்லை வீட்டில் அரைச்ச மாவு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க. அந்த மாதிரி மாவை இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வந்து கலர் மாறாமல் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அதே வாணலில் 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவாக இருக்கும். அதில் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அரிசி மாவு பார்த்திங்கன்னா இது மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் பிசைஞ்சு கொழுக்கட்டை செய்யும்போது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வருங்க. இப்போ நல்லா இது மாதிரி கலந்து விட்டாச்சு. சூடாக இருக்கும்போது கை வச்சு வந்து பிசைய முடியாது. இப்போ நான் வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கிறேன். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையில் மாவு ஒட்டவும் இல்லை. இப்போது கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு மாவை வந்து இது மாதிரி எடுத்துகிட்டு உடனே வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைனா மாவு வந்து காஞ்சி போயிடும். இப்போ நல்லா உருண்டைகளாக இது மாதிரி உருட்டிட்டு கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிக்கோங்க. கையில் கொஞ்சம் மாவு ஒட்டாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிட்டு இது மாதிரி 2 பெருவிரலால் இது மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு கூடை மாதிரி, அதாவது கப்பு மாதிரி இந்த மாதிரி செய்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி செய்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம பூரணம் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து பூரணம் வந்து உள்ளே வச்சு செய்யும்போது கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பூரணம் குறைவாக வச்சுட்டு அரிசி மாவு அதிகமாக இருந்ததுன்னா வெறும் மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. பூரணம் வந்து வெளியே வராமல் மாவு வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. செஞ்சுட்டு மீதம் இருக்கிற மாவு வந்து இது மாதிரி கிள்ளி எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா உருண்டையாக பண்ணிக்கலாங்க. இது உருண்டை கொழுக்கட்டை தான் நான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேலே விரிசல் இல்லாமல் நல்லா உருண்டையாக பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காயின் இருக்கிற கட்டை மேலே ஒரு வாழை இலையை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி விடும்போது வாழை இலையில் வந்து மாவு ஒட்டாமல் வருங்க. இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா கையில் தட்டி விடுங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இப்போ வந்து பூரணம் எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு பூரணம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இந்த மாவை பார்த்திங்கன்னா அப்படியே வாழை இலையோடு சேர்த்துட்டு
அப்படியே நல்லா மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டு அப்படியே நைஸாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கூட வந்து கொழுக்கட்டையில் விரிசல் வராது, வெடிப்பும் வராது. அப்படியே நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக எப்படி வந்திருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம கொழுக்கட்டையாக செய்து வச்சுட்டோம் பாருங்கள். இப்போது நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கட்டும். இட்லி தட்டை வந்து அப்படியே மல்லாக்க வைக்காமல் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அது இட்லி பாத்திரம் பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற தட்டு ஒன்று வச்சுட்டு அது மேலேயே நான் கொழுக்கட்டை ரெடி பண்ண வாழை இலையை வச்சிடுறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வாழை இலையில் வச்சு வேக வைக்கும்போது கொழுக்கட்டை நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போது ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்துகிட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வச்சுக்கலாங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுற மாதிரி வச்சோம்னா அது ஒட்டிட்டு வரும் வேக வச்சுட்டு எடுக்கும்போது. முதல்ல பாதி கொழுக்கட்டையை வச்சுட்டேன் நான். ஒரு 2-3 நிமிஷம் இதை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற கொழுக்கட்டையை வைக்கும்போது கொழுக்கட்டை வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற கொழுக்கட்டையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கொழுக்கட்டை வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, விரிசலும் வராதுங்க. இப்போ வேக வச்சுட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த கொழுக்கட்டையிலையும் கொஞ்சம் கூட விரிசல் வரல பாருங்கள். இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஒரு தட்டில் நான் எடுத்து வச்சுட்டேன். கொழுக்கட்டையில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு நாள் முழுக்க வச்சுருந்தாலும் இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.